எஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேவன் ஆராதிக்கலாம். என் உயிரானவரேன்னு சொல்லி, என் உயிரான இயேசுவே உமக்கு நன்றி. இந்த நல்ல நாளை நீங்கள் தந்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் மகிமையும் பிரச்சனைகளை சூழ்ந்து கொள்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தெய்வ தயவு, தெய்வ பிரச்சனைகளை தொடர்ந்து ஆளுகை செய்கிறதுக்காக, எங்கள் நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆண்டவரே. அப்பா, நீ உயர்ந்தவர். நீ துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு நீ பார்க்கிற ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளுடைய வாசமாக இருக்கிறவரே. உங்கள் நாமத்தை துதிக்கிற ஆண்டவர். உடைய நாமம் உயர்ந்தது. எஸ், ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை உயர்த்தலாமா? இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரான இயேசு, இன்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து இன்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அறந்தானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. உயிரானவன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இப்ப நீங்க மாத்திரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம் இருக்கிறேன்? காலையில் எழுந்ததுமே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவர் ஆராதிப்பது, அவருடைய நாமத்தை உயர்த்துவது. எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஒன்றே உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென். வசனம் அழகாக சொல்லுது. யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். ஸோ வசனம் அழகாக நமக்கு சொல்லுது, நீங்கள் என்னிலும். ஆமென். நம்ம தேவனுக்குள்ளே இயேசுவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம கேட்டுக்கொள்வது எதுவோ அது நமக்கு செய்யப்படும் சொல்லுது. இந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது திராட்சை செடியை உதாரணமாக வைத்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிப்பார், சொல்லியிருப்பார். என்னன்னா
திராட்சை செடியில் அந்த கிளையானது, அந்த கொடியானது எப்படி செடியோடு இசைந்து இருக்கும்போது அது அதிக கனிகளை கொடுக்குதோ, அதே போல் நம் கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கணும். ஆமென். நீங்கள் என்னிலும், முதலாவது நம்ம அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கணும். அவருக்குள்ளே நிலைத்திருப்பது என்பது நம்மை பலப்படுத்துகிறதா இருக்குது. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறது மாத்திரம் கிடையாது, அவருடைய வார்த்தைகளிலும் நம்ம நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தைகளை கேட்குறது மாத்திரம் கிடையாது, அந்த வார்த்தைகள் எப்படி நடக்கணும், அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையோடு இசைந்து காணப்படணும். ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது அவருக்குள்ளும் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம தேவ சமூகத்தில் எந்த காரியத்தை கேட்டாலுமே அது நமக்கு செய்யப்படும் என்று வசனம் சொல்லி, இந்த நாளில் நம்ம தேவனுக்குள் நிலைத்திருக்கும் போது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போதும் நம்ம தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம், தேவனுக்கு ஏற்றவைகளே பேசுவோம், தேவனுக்கு சித்தமுள்ள காரியத்தை அவரிடத்தில் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம கேட்கும்போது தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நம்ம வாழ்க்கை குறித்து தான் அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம தேவனோடு இசைந்திருக்கும்போது, அவரோடு ஐக்கியப்பட்டணும். முதலாவது நம்ம இசைந்திருத்தணும், அவரோடு ஐக்கியப்படும் போது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை காலையில் எழுந்ததுமே நீங்கள் உலகத்தில் காரியங்களை துவங்குறதுக்கு முன்பதாக தேவ சமூகத்திலேருந்து அவரோடு இசைந்து அவருடைய நாமத்தை துதித்து அவரோடு நம்ம நேரத்தை செலவிட்டு நம்ம அப்படி அந்த நாளை தொடங்கும் போது அந்த நாளை மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நம்ம தேவனோடு இசைந்து காணப்படுவோம். அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் அந்த வார்த்தை நமக்குள் நிலைச்சிருக்கு, அந்த வார்த்தை கடைப்பிடிச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்துக்க, அவர் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நன்கு அறிந்து கொள்ள முடியும். எப்போன்னா அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருந்து அவருடைய வார்த்தைகள் நமக்குள் நிலைச்சிருக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கை குறித்த சித்தத்தை நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம அப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஜெபத்துக்கான பதில்கள் உண்டாயிருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம், நீங்கள் சுகமுள்ளவளாக இருப்பது தேவ சித்தம். இப்போ இருக்கிற சூழ்நிலை மாறி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது தெய்வ சித்தமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை நம்ம நிச்சயம் உணர்ந்து கொள்வோம். ஏன் வார்த்தையில் நிலைத்திருக்கோம்னா, அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம போகும்போது, அவருக்குள்ளே அவருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம இருக்கும்போது தான் நமக்குள்ளே விசுவாசம் வளரும். எவ்வளோ சூழ்நிலைகள், சத்தங்கள், நம்ம நிறையா வார்த்தைகள் நம்ம நெகட்டிவான நிறைய வார்த்தைகள் நமக்குள்ளே வந்தாலுமே இந்த வார்த்தையானது நம்மை உயிர்ப்பிக்கிறது, ஜீவன் அடைய செய்கிறது, விசுவாசிக்க செய்கிறது. இல்லை தேவ ரகமான ஒரு விசுவாசத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறது. ஏன்னா இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது தான் சூழ்நிலை நம்ம பார்க்கவே மாட்டோம், பிரச்சனையை பார்க்க மாட்டோம். ஏன்னா இந்த வார்த்தை நம்ம பலப்படுத்துகிறது. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் அது மேற்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசம் இந்த வார்த்தைகள் தருகிறது. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. நம்ம இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கலாமா? இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் வார்த்தையின்படி அப்பா நாங்கள் உங்களுக்குள்ளே ஐக்கியப்படவும் உங்கள் வார்த்தைகள் இன்னும் தகப்பன் அப்பா நிலைத்திருக்கும் உதவி செய்யுங்க. அப்பா நாங்கள் சோர்ந்து போன நேரத்திலாம் உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா அந்த வார்த்தைகளை உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி. இந்த நாளில் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தை சுகமாக மாறட்டும். அப்பா தேவ ஆவியானங்கள் நடத்துங்க. இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல மறவாதே. ஆமென். God bless you.